வசனம் நானே வாசிக்கிறேன். மிகவும் ஏராளமான இரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையாக இருந்தார்கள் அல்லவா. நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தார். இல்லையா? கர்த்தரை சார்ந்து நாம் இருக்கும் பொழுது நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்க போகுது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ராஜா வந்து ஆசா. இந்த ஆசா ராஜா எப்படிப்பட்டவர் அப்படின்னு பாருங்களேன். இவருக்கு வந்து 39வது வருஷத்தில், அவர் அரசாண்ட 39வது வருஷத்தில் காலில் என்ன வந்துடுது? புண்ணு வந்துடுது. ஒரு கொடிய புண்ணு, அதுக்கு மருந்தே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு புண் வந்திருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு? கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான் அப்படின்ட்டு இருக்கு. சரியா? அப்போது ஆசா வந்து ஆண்டவருக்கு பிரியமான முறையில் நடக்கலை. அவனுக்கு சில வார்னிங்கெல்லாம் கிடைக்குது. கர்த்தரை நீ சார்ந்திருந்தாயானால் அப்படின்லாம் கிடைக்குது. பட் அது யார் ஃபாலோ பண்ணுறான்னு பாருங்கள். யோசபாத், அவன் குமாரனாகிய யோசபாத் ராஜாவாகி அவன் என்ன பண்ணுறான்? அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறான். முதல்ல என்ன பண்ணுறான்? அந்த யூதா தேசத்தில் இருக்கக்கூடிய பட்டணத்தில் இருக்கக்கூடிய அந்த பாகால்கள் விக்கிரகங்களை என்ன பண்ணுறான்? அழித்து போடுறான். கம்ப்ளீட்டாக அழிக்கிறான். ஏதோ 1-2 இடத்துல விட்டு வைக்கிறதுலாம் இல்லை, கம்ப்ளீட்டாக அழிக்கிறான். அதற்கு பிற்பாடு என்ன பண்ணுறான்? அதோடு அவன் நிறுத்தலை. தன்னுடைய லேவியர்களையும் ஆசாரியர்களையும் தேர்ந்தெடுத்து அந்த தேசத்தில் ஒவ்வொரு இடங்களில் போய் என்ன பண்ணுறான்? அந்த மக்களுக்கு உபதேசம் பண்ணுறான். அல்லேலூயா. இங்கே பாருங்கள், இப்படி இவன் பண்ணுறதுனால ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினாராம். இப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க? இவன் காணிக்க கேட்கல. மக்கள் என்ன பண்ணுறாங்க? காணிக்கையை கொண்டு வந்து அவனுக்கு கொட்டுறாங்க. அவனுக்கு என்னவாகுது? ஐஸ்வர்யம் வந்து என்னவாகுது? மிகுதியாகுது. இப்படியே பார்த்துட்டு வரும் பொழுது அவனுடைய இராணுவத்தை பற்றி அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா 3 லட்சம், 2 லட்சம், 2,80,000, ஓவரால் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் அவனுக்கு என்ன ஆகிறாங்க? ஒரு இராணுவம் இருக்குது. ஒரு மிகப்பெரிய இராணுவமாக மாறுகிறது. சரியா? அவனுடைய செய்தி எல்லா பக்கமும் பரவுது. இதோட ஒரு பெரிய பியூட்டி என்னென்னா பாருங்கள், அவனுக்கு கிடைச்ச, இவன் ஒரு இடத்துக்கு போகிறான்ல, ஜெயிக்கிறான். அங்கே போய் அவனுக்கு எடுக்கக்கூடிய பொண்ணு பொருளை சேர்த்து வைக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணுறான்? அவனுடைய அரண்மனைக்கு பக்கத்துலேயே என்ன பண்ணுறான்? நம்ம என்ன பண்ணோம்? லாக்கரில் போய் வைப்போம். இவன் என்ன பண்ணுறான்? பேங்க்கையே கட்டுறான். அல்லையா? ஒரு பேங்க்கே என்ன பண்ணுறான்? உருவாக்குறான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆண்டவரே, எனக்கு நீங்கள் நல்லா